ஷார்ட் ஹேருக்கு எப்படி நம்ம பன் போடுறதுன்னு தெரியல, இந்த வீடியோ பாருங்கள். எந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் தேவையில்லை, சீக்கிரமாக குயிக்காக நீங்கள் முடிக்கிற மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் தான் இது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டில் எப்படி வந்து கொண்டு வரலான்னா, ஒரு சின்ன பஃப் மாதிரி நம்ம நார்மலாக எடுப்போம் இல்லையா, ஸோ அதையே நம்ம நல்லா வந்து பஃப் பண்ணி அதை செக்யூர் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து சைடில் கொஞ்சமாக ஒரு 2 இன்ச் கேப் தள்ளி ஒரு ஹேர் செக்ஷன் எடுத்துகிட்டு அதை நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு அதை அந்த பக்கம் சைடில் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இதே தான் நான் வந்து அந்த பக்கமும் பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு சின்ன மெஸினஸ் அந்த 2 இடத்துலையும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது பார்க்கவும் நீட்டாக இருக்கும். இப்போ அடுத்த செக்ஷன்ஸ் நம்ம எங்கே எடுக்கிறோம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம சைட்ஸ்லேயே நம்ம வந்து எடுத்துகிட்டு மறுபடியும் அதை வந்து சுற்றிக்கிட்டு ஒரு ரவுண்ட் மாதிரி கொடுத்து அதை புல் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் அழகாகவும் தெரியும். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம அந்த பக்கம் வந்து ஒரு சின்னதாக ஒரு பாபி பின் போட்டு குத்திக்க போகிறோம். அதே தான் வந்து கண்டினியூஸாக நம்ம ஒரு 2 டைம்ஸ் ஒரு 3 டைம்ஸ் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கோ, அந்த மெஸினஸ் எவ்வளோ வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் செக்ஷன் முடிச்சிட்டோம். இப்போ தான் நம்ம பன் பார்க்க போகிறோம். ஸோ பன்னுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ப்ரே அடிச்சுக்கோங்க. ஏன்னா லாங் டைம் ஆக ஆக உங்களுக்கு அந்த ஹேரில் குட்டி குட்டி முடி வெளியில் வரும். ஸோ அதனால் ஸ்ப்ரே அடிச்சுக்கோங்க. ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. தேர்ட் விஷயம், ஒரு நல்ல மீடியம் சைஸ் டோனட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மீடியம் சைஸ் டோனட் எதனாலனா, உங்களுக்கு ஷார்ட்டான ஒரு ஹேர் இருக்கங்காட்டி நம்ம மீடியம் சைஸ் டோனட் எடுக்கிறோம். பெரிய சைஸும் வேணாம், சின்ன சைஸும் வேணாம். இதை நல்லா வந்து கிளிப் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக டைட்டாக க்ரிப்பாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா கழண்டுடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ இருக்க மிச்ச ஹேர்ஸ் எல்லாம் உங்களுக்கு டோனட்குள்ளே வந்துடும். அதை நம்ம எடுத்துக்க போகிறோம். அதையவே நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம ஃப்ரண்ட் செக்ஷனிங் பண்ண அதே டெக்னிக் தான் ரோல் பண்ணிக்க போகிறோம். அதை வந்து சுற்றி அந்த டோனட் மேலே வச்சுக்க போகிறோம். இதுதான் நம்ம கண்டினியூஸாக பண்ண போகிறோம். ஸோ இது வந்து எல்லா ஹேருக்கும் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ ஒன்ஸ் அந்த ஹேரெல்லாம் ஸ்டக் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக ஒரு பன்னெட் அவசியம். ஏன்னா பன்னெட் இல்லை அப்படின்னா, அதாவது சின்ன கிளிப் ஏதாவது வெளியில் வந்துச்சுன்னா டோட்டலாக எல்லாமே கழண்டுரும். ஸோ அதனால் பன்னெட் போட்டு அதையும் செக்யூர் பண்ணிவிட்டு பூ வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் இதுதான் வந்து பூ வச்சிட்டதுக்கப்புறம் இதுதான் கம்ப்ளீட்டான ஒரு லுக். ஸோ இது ரொம்பவுமே ஒரு ட்ரெடிஷ்னல் முகூர்த்தம் லுக் ஆகட்டும், கெஸ்ட் மேக்கப் ஆகட்டும், இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். ஸோ நீங்களும் என்கிட்ட ப்ரைடல் புக்கிங் பண்ணிக்கணும், இல்லை கெஸ்ட் மேக்கப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லைனா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த பர்டிகுலர் கிளைண்ட்டு வந்து மேக்கப் பண்ணிக்கல, ஒன்லி ஹேர் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க எங்ககிட்ட.